சரியா சொல்லணும்னா செப்டம்பர் மாதம் 2025ல் கூகுள் லேப்ஸ் மூலியமா கூகுள் மிக்ஸ்போர்டை களத்தில் இறக்குறாங்க. இது ஒரு பப்ளிக் பீட்டா வெர்ஷன்ல அறிமுகப்படுத்துறாங்க. அமெரிக்கால மட்டும் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அக்டோபர் நவம்பர் வாக்குல இந்த கூகுள் என்ன பண்றாங்கன்னா இந்த மிக்ஸ்போர்டை கிட்டத்தட்ட ஒரு 180 கண்ட்ரிக்கு விரிவுபடுத்துறாங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு. அப்படி என்னதான் அந்த மிக்ஸ் போர்டில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் அதை பிரிய எனக்கு மனசே வரல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கேன்வா, மிட் ஜேர்னி, பின்ட்ரெஸ்ட் ஷஃபிள் இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் காணாமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த மிக்ஸ் போர்டை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கூகுளோட மிக்ஸ் போர்டை தற்சமயம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐ டூலா தான் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதை விரிவுபடுத்துவாங்க. விரிவுபடுத்துறதுக்கு முன்னக்கூட்டியே இவ்வளவு பெரிய தாக்கமா அப்படின்னு என்ன யோசிக்க வைக்குது. ஏன்னா கேன்வா, மிட் ஜேர்னி, பின்ட்ரெஸ்ட் ஷஃபிள் இவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே யோசிக்கிறேன்னு பாத்துக்கோங்களேன். ஒரு தடவை தான் பயன்படுத்தினேன். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட்டுக்கு விதவிதமான போட்டோவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். கொடுத்த போட்டோல ஏதாச்சும் நீங்க ரிமூவ் பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஏன் உங்க போன்ல நீங்க ஒரு கோவத்தோட ஒரு போட்டோவை நீங்க மிக்ஸ் போர்டில் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன்ல எனக்கு போட்டோவை டிஸ்பிளே பண்ண அப்படின்னா மிக்ஸ் போர்டு அதையும் செஞ்சு காட்டுது. அதைத்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம ரிசல்ட். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஒரு விஷுவலா பாத்துடலாமா வாங்க. கூகுளோட மிக்ஸ் போர்டை நான் எனக்கு பிடிச்சமான கூகுளோட குரோம் மூலியமா ட்ரை பண்ண போறேன். இப்போ சர்ச்ல போயிட்டு பாத்தீங்களா, labs.google.com/mixboard தட்டுற. ஆல்ரெடி என்னுடைய போன்ல கூகுள் அக்கௌண்ட் இருந்ததுனால ஈஸியா நான் உள்ள போயிட்டேன். நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்கு. அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், நியூ ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய போட்டோவை இதுல அப்லோட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். டன். ஒரு சில வினாடிகள் எடுக்கும் போட்டோ அப்லோட் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா செம்மையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இந்த கூகுளோட மிக்ஸ் போர்டு. கொடுத்த ரிசல்ட்ல நீங்க டெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளவு டைம் எடுக்குன்னு தெரியல. சரி, இப்போ நான் என்னுடைய போட்டோல எப்படி இருக்கேன் பாருங்க. ஸோ ப்ராம்ப்ட்ல என்ன பண்ண போறேன், டிஃப்ரெண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஐ நீட் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இப்போ சென்ட் கொடுக்குறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கூகுளோட மிக்ஸ் போர்டு ஒன்று தான் கொடுத்துருக்கு. அப்பல 2-3 கொடுத்துச்சு. ஐ நீட் மோர் எக்ஸ்பிரஷன். பாப்போமே. டே கூகுள், நீ வேற லெவல்டா. இது ரொம்ப பொக்கையா இருக்கு. இதை நீங்க ரிமூவ் பண்ண கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் திஸ். ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிடுச்சா? இந்த மாதிரி என்னுடைய போட்டோ அப்லோட் பண்ணி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் கேட்டேன், கொடுத்துருச்சு. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண கூட ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்டை கொடுத்து கூகுளோட இந்த மிக்ஸ் போர்டில் கேட்டிங்கன்னா எப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜில் சிங்கிள் எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்க, மேலே என்ன போட்டிருக்கு, பேர்ட்ஸ் வித் கூகுளி ஐஸ் டைட்டில். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதை ரிமூவ் பண்ண கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ராம்ப்டை கொடுத்து ரிமூவ் பண்ணிடும். வித்தின் செகண்ட்ல ரிமூவ் ஆயிடுச்சா? செமல. பாருங்க, இந்த இமேஜ் எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். பெருசாக்கிடலாம், சின்னதாக்கிடலாம். அதே மாதிரி உங்க கிச்சனோ உங்க பெட்ரூமோ நீங்க ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அந்த பெட்ரூமுக்கு ஏத்த மாதிரி கலரை நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம் இந்த கூகுளோட மிக்ஸ் போர்டுல. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஓ, வேற இமேஜ் காட்டுது பாருங்க. வாவ், செமல. பாருங்க தலை. ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த இமேஜ் போயிடுது. வேற இமேஜ் வந்து அப்ளை பண்ணுது. அதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்கு. வாவ், வேற இமேஜ் இல்ல, வேற பொசிஷன்ல அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ணுது. அப்புறம் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆரோ இருக்கு. அவ்வளவுதான். இனி கூகுள் மிக்ஸ் போர்டு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசென்ட் இருக்கு. அதுல கிரியேட்டட்னு இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நேம் இருக்கு. புரியுதுங்களா? ரீசெண்ட் முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது, அதை ரிமூவ் பண்றேன். எக்ஸாம்பிளா நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல கூகுளோட மிக்ஸ் போர்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அநேகமா கேன்வா, பின்ட்ரெஸ்ட், மிட் ஜேர்னி, டாலி 3 இவங்க எல்லாம் கூடிய சீக்கிரத்துல காலி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெக்கேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய இடத்த. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கூகுள் இந்த மிக்ஸ் போர்டை களத்துல இறக்கி விட்டுருக்கான். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால
4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் கொடுத்துருக்கான். அதுல ஒன்ன தட்டுறதுக்கு முன்னாடி ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.